நான் இதிலிருந்து சற்று ஓய்வெடுத்துள்ளேன். அவர்களுக்கும் ஓய்வுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளேன். ஏனெனில் சிறந்த ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். இதற்கான இறுதி திகதியை வழங்க நான் விரும்பவில்லை. ஹோமோஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும். அது தற்போது மூடப்பட்டுள்ளது. என்னை அவசரப்படுத்த வேண்டாம். எனினும் அவர்களின் விமானப்படை, கடற்படை மற்றும் விமானப்படைகளின் ஆயுதங்கள் யாவும் நிறைவடைந்துள்ளன. தற்போதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில ஆயுதங்கள் இருக்க முடியும். அவை கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றையும் தாக்கி அளிப்போம். இதனிடையே கடந்த 24 மணித்தியாலங்களில் ஹோமூஸ் நீரிணையூடாக 5 கப்பல்கள் மாத்திரமே பயணித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. ஈரானின் எண்ணெய் உற்பத்தி பொருட்களை ஏற்றி சென்ற ஒரு கப்பல் உள்ளிட்ட 5 கப்பல்களே பயணித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஹோமூஸ் நீரிணையூடாக நாளாந்தம் சுமார் 140 கப்பல்கள் வரை பயணித்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் தற்போது போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் கடல் போக்குவரத்து இன்னும் வழமைக்கு திரும்பவில்லை. ஹோமோஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதற்கு பாதுகாப்பு தொடர்பான உறுதிமொழி அவசியம் என சர்வதேச நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களில் ஈரான் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட 2 கப்பல்கள் தற்போது அந்நாட்டு துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதனிடையே இந்தியா தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்த கருத்து குறித்து தற்போது ராஜதந்திர நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். அமெரிக்காவில் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அமெரிக்க பிரஜையாகின்றது. அதன் பின்னர் அவர்கள் சீனா அல்லது இந்தியா அல்லது வேறு ஏதேனும் நரகத்திலிருந்து தமது முழு குடும்பத்தையும் அமெரிக்காவுக்கு அழைத்து வருகின்றனர். நாம் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. தற்போது அனைத்து இடங்களிலும் ஆங்கிலம் பேசப்படுவதில்லை. வேறு நாட்டு பிரஜைகள் எமது நாட்டுக்கு வருகை தந்ததன் பின்னர் அவர்கள் எமது நாட்டின் மீது எந்த பற்றுதலையும் கொண்டிருப்பதில்லை. எனினும் இதற்கு முன்னரான காலத்தில் நிலைமை அவ்வாறு இருக்கவில்லை. மேற்கோள் நிறைவு. அயர்லாந்து, இத்தாலி, போலந்து, ருமேனியா, ரஷ்ய பின்னணியை கொண்ட குடியேற்றவாசிகள் அமெரிக்காவுக்கு வருகை தந்ததன் பின்னர் அவர்கள் அமெரிக்க சமூகத்துடன் இணைந்து செயற்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். எனினும் தற்போது அவ்வாறு நடைபெறுவதில்லை எனவும் ஒரு குழந்தை அமெரிக்காவில் பிறந்தவுடன் பெற்றோரின் பின்னணியை ஆராயாமல் தானாகவே பிரஜாமுரிமை வழங்குவது அமெரிக்கர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி எனவும் அவர் கூறுகின்றார். அகதிகளினால் பொதுமக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் பொது சேவைகளுக்கும் பாரிய அழுத்தம் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.